குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் தகுதி, தன்னோட உடல் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மருத்துவ பரிசோதனை செய்கிறது தான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள், சவுண்ட் மைண்ட் இஸ் அண்ட் சவுண்ட் பாடி. ஸோ சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு சவுண்டு கிடைக்குது இல்லையா, அது இல்லை. ஸோ சவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு திறமையான அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ சவுண்ட் மைண்ட் இஸ் அண்ட் சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு உடல் இருந்தது அப்படின்னா தான் அவங்க நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், த லாஸ்ட் டெக்னிக் யூஸ் டு த செலெக்ஷன் ப்ராசஸ் இன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் லாஸ்ட் டெக்னிக் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் த செலெக்ஷன் பிகாஸ் இட் இஸ் த பர்சன் புவர் ஹெல்த் cannot work competently and any investment on him may go waste if he is unable to discharge duties efficiency on medical ground. In other words, it determines an applicant physical ability to perform a specified job. The main purpose of medical examination to find out. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது. ஸோ அவர் உடல் நல்லா இருந்தது அப்படின்னா தான் அந்த ஜாபில் அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்ல டீப்பாக இன்வால்வ் ஆகி அவரோட ஜாபை செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எடுக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எதெல்லாம் முக்கியம், ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் என்னென்ன. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், physical fitness of the candidate and the selection to the job concern. ஸோ ஒரு physical fitness இருக்கிற ஒரு பர்சன் தான் ஒரு ஜாபுக்கு தகுதியான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, to protect to the existing employee of business organization from the infections disease likely to the spread to the candidate selected. ஸோ ஒரு பர்சனை நியூவாக அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது தொற்றுக்கு நோய் கிருமிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது அடுத்த பர்சனுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட், டு செக் எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இன் த ட்ரீட்மெண்ட் அண்ட் செலக்டட் எம்ப்ளாயி ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு பர்சனை ஒரு வேலைக்கு அமர்த்திட்டு அதில் ஏதாவது அபரிவிதமான ஒரு மருத்துவ சிகிச்சை செலவு எதுவும் வந்துடக்கூடாது அந்த ஜாபில் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே அவங்க ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்குவாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் செக். ஸோ ரெஃபரன்ஸ் செக் அப்படின்னா என்ன? ஸோ ரெஃபரன்ஸ் செக் அப்படிங்கிறது தேர்வு செய்யப்பட்டவர் குறித்த தகவல் வினவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ் செக் இஸ் டன் டு நோ ரியலபிலிட்டி அண்ட் truthworthiness of the candidate. Usually applicable blanks contain to column for the candidate to furnish to the list of person to contacted to reference purpose. Employer organization used to the send either standardized from to the refers to request them to write in detail about certain behavioral traits to the candidate under to the selection like conduct, character, attitude, behavior, value system etc. ஸோ இந்த சிஸ்டம் எதுக்காக அப்படின்னா தன்னோட நம்பகத்தன்மை, அதாவது ஒரு கேண்டிடேட்டோட உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ரெஃபரன்ஷியல் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேண்டிடேட்டோட தன்னடக்கம், அவங்களோட ஒழுங்குணர்வு, அவங்களோட பண்பு நலன்கள், கேரக்டர், இது எல்லாமே ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ரெஃபரன்ஷியல் செக் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு, அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி. ஸோ அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னா உயர்மட்ட மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒப்புதல் கொடுக்கறது. செலெக்ஷன் கமிட்டி சென்ட் டு த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் வித் சம் கேண்டிடேட் கெப்ட் இன் த வெயிட்டிங் லிஸ்ட் ஃபார் அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி லைக் சேர்மேன், HR director, CEO and the like. One of the list of approved to the selection candidate will be called final interview. இதில் என்ன மேம் சொல்கிறாங்க, அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி. இது எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எல்லா அப்ளிகேஷனையும் எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க, ஹையர் அத்தாரிட்டி லெவலில். ஹையர் அத்தாரிட்டி லெவலுங்கிறது HR டைரக்டர், CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் சேர்மேன் இவங்க கிட்ட கொண்டு போய் அந்த அப்ளிகேஷனை கொடுக்கும்போது ஃபைனலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஃபைனல் செலெக்ஷன். எப்படி மேம் ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுவாங்க? த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் ஹூ பாஸ்டு த்ரூ வேரியஸ் ஸ்டேஜஸ்
stages to selecting process will be called final interview. எந்த ஒரு கேண்டிடேட் எல்லா விஷயத்தையும் தாண்டி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்களோ அவங்கள தான் ஃபைனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. திஸ் கேண்டிடேட் ஆர் briefed about to the rules and regulation of the organization culture, reporting relationship, dress code, expectation of employer, ஃபெசிலிட்டேட்டிங் அவைலபிள் டு த கேரியர் க்ரோத் எக்ஸெட்ரா. ஸோ அவர் அப்பாயின்ட் பண்ணுற போது தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, அதோட கல்ச்சர் என்ன, எப்படி நம்ம நடந்துக்கணும், அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்கறதெல்லாம் அந்த ஃபைனல் செலெக்ஷனில் தான். தென் நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன, பணி ஒப்பந்தம். ஆஃப்டர் டு த ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட், certain document are expected to be signed both the organization and to the candidate. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயரும் எம்ப்ளாயியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டுக்குவாங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரிஸில் தான் நடக்கும். தென் நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஜாப் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாப் டைட்டில் என்ன டைட்டில், அவருக்கு என்ன டியூட்டிஸ், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கேல் ஆஃப் பே, அலவன்சஸ், அவங்களுக்கு எவ்வளோ அலவன்சஸ் கொடுக்க போகிறோம், இன்க்ரிமெண்ட் ஏதாவது கொடுக்க போகிறோமா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ, டேட் வென் கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் டு த பேசிக் ஆஃப் calculating services, work rules, grievance procedure, disciplinary procedure, ஸ்பெஷல் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த ரைட்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ், என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் காரணிகள்லாம் தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் போஸ்ட். ஒரு போஸ்ட் எப்பயும் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேக்கண்ட்டாக இருக்கணும். திஸ் ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி வேரியஸ் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் பர்சனல் டு பி ரெக்ரூட்டட். ஃபார் இன்ஸ்டன்ஸ், selection process of the probatory officers to bank differs from them selection to officer to the Indian police services. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை ஒரு ஜாபுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பேங்க்கில் வந்து ஒரு முதன்மை அதிகாரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கிற ஒரு செயல்முறையை சொல்லலாம். அது இல்லை அப்படின்னா, ஒரு போலீஸ் சர்வீஸில் ஒரு காவல்துறை ஒரு போலீஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் கேண்டிடேட். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் டிபெண்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் candidate to the advertisement inviting application to the post. For instance, for clerical of other physical job, more candidate tend to the apply. Hence, shortlisting need to the done. The selecting process would be longer to the number of applicants to lesser to the consequent selection process become shorter. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, விண்ணப்பதாரரோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாபை வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அதுலேருந்து செலக்ட் பண்ணக்கூடிய பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப குறைவானவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் பாலிசி. ஸோ செலெக்ஷன் பாலிசி ஒரு 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 பர்சனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான கொள்கைகள் என்னென்ன அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த செலெக்ஷன் பாலிசிஸ் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் இன்டர் ரிலேட்டட், ரெண்டுமே ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஆர்கனைசேஷன் புட் இன் பிளேஸ் selection process involving several steps identified to the best fit while certain other organization. ஒரு ஆர்கனைசேஷன் எப்பயும் ஒரு பர்சன் ஒரு எம்ப்ளாயி வந்து அப்பாயின்ட் பண்ணும்போது அவங்களோட பல டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பல ஸ்டெப்ஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களை என்ன பண்ணுவாங்க, ஃபிட் இல்லையா அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ஃபேக்டர்ஸ் பட்ஜெட். ஸோ காஸ்ட் ஃபேக்டர் பட்ஜெட் அப்படின்னா செலவு காரணி எப்படி இருக்கும். த லாங்கர் செலெக்ஷன் ப்ராசஸ் என்டைல்ட் ஹையர் காஸ்ட். ஒரு பர்சனை செலக்ட் பண்ணும்போது உடனே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட காஸ்ட் கம்மியாக இருக்கும். நிறைய டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணும்போது அவங்களோட காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5th பாயிண்ட், லெவல் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கல்வி தகுதி எப்படி இருக்குது, அவங்களோட அனுபவம் எப்படி இருக்குது, அவங்களோட வெளிப்பாட்டு நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் லெவல் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்போசர் required for the post. For example, for selection of financial officer, treasurer, legal advisor, designer, architect,
CEO, scientist, chairman, etc. Selection process is shorter. Only few candidates compete to the higher education qualification and credential. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணும்போது அவங்களோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நிறைய போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு டேலண்ட்டோ அவங்களுக்கு உண்டான ஒரு குவாலிஃபிகேஷனோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷன். என்ன செலெக்ஷன்? ஸோ பாருங்கள், ஒரு செலெக்ஷனுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குட் டேலண்ட். ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னா டேலண்ட் இருக்கணும். ப்ராப்பர் செலெக்ஷன் சிஸ்டம் எனேபிள் டு ஆர்கனைஸ் டு அப்பாயிண்ட் டேலண்ட் பர்சன் டு வேரியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லா விஷயத்துலையுமே அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டேலண்ட்டாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் எஃபிஷியன்சி. அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிறந்த திறன் கொண்ட ஒரு பர்சனாக, எது சொன்னாலும் ஒரு ஒர்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை செய்யக்கூடிய ஒரு எஃபிஷியன்ட் இருக்கிற பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் காஸ்ட் அண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்கள டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும். அப்போ கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரு அனுபவமுள்ள ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெடியூசிங் டேர்ன் ஓவர். ஸோ ரெடியூசிங் டேர்ன் ஓவர் அப்படின்னா என்ன அப்படின்னா பணி சுழற்சி. அவங்க ப்ராப்பர் செலெக்ஷன் கேண்டிடேட் கான்ட்ரிபியூட் டு த லோ லேபர் turnover. This will in turn help to the organization minimizing recruitment cost அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அப்ளிகண்ட் வந்து சரியான ஒரு தேர்வு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா குறைவான தொழிலாளர்களை மட்டும் அவங்க பணிக்கு அமர்த்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஜாப் மோட்டிவேஷன். ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி அவர் ஜாபை செய்யும் போது அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் பெனிஃபிட் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செலெக்ஷன் டிஃபர் ஃப்ரம் த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் செலெக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வேறு, செலெக்ஷன் அப்படிங்கிறது வேறு. ரெக்ரூட்மெண்ட் மீனிங்: ரெக்ரூட்மெண்ட் இஸ் அன் ஆக்டிவிட்டி சர்ச்சிங் கேண்டிடேட் அண்ட் என்கரேஜிங் டு அப்ளை ஃபார் இட். அதாவது ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்சனை தேடக்கூடிய, அவர்களுக்கு வேலை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தூண்டக்கூடிய ஒரு தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பொருத்தமான வேலைக்கு அந்த பொருத்தமான பர்சனை அப்பாயின்ட் பண்ணுறது தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ரோச்சஸ் அப்படிங்கிறது அணுகுமுறை. ஸோ அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆட்சேர்ப்பை பொறுத்த வரைக்கும், ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்கணும். அப்ஜெக்டிவ்ஸ்னால் நோக்கம், என்ன நோக்கத்துக்காக. அதாவது ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதை விண்ணப்பிக்கிறதுக்காக, அதாவது நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆனால் செலெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்தாலும் அதுலேருந்து பர்டிகுலரான பர்சனை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் எப்படி, எது ரெக்ரூட்மெண்ட் ஃபஸ்ட்டாக செலெக்ஷன் ஃபஸ்ட்டானா ரெக்ரூட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் இஸ் அன் எக்கனாமிக் மெத்தட், selection is an expensive method. Recruitment is an involving to the communication of vacancy. Selection is the creating contractual relation between the employer and employee. The next பார்த்தோம் அப்படின்னா recruitment process is very simple but selection process is very complicated. Time recruitment less time, selection is the more time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next பார்த்தோம் அப்படின்னா placement. What is the meaning of placement? Placement is an important human activities after to the candidate has been selected. She should be placed on the particular job. In fact, placement signifies placing to the right person to right job for the good manner. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணி அமர்த்துதல். அதாவது ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணி அவருக்கு வேலையை கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, டு சிக்னிஃபைங் பிளேசிங் டு த ரைட் பர்சன் ஆன் த ரைட் ஜாப் ஃபார் த குட் மேனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன விதமான முக்கியத்துவங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இட் இஸ் அன் இம்ப்ரூவ் எம்ப்ளாயி மாரல், இட் ஹெல்ப்ஸ் டு த ரெடியூசிங் எம்ப்ளாயி டர்ன் ஓவர், இட் ஹெல்ப்ஸ் டு த ரெடியூசிங் கான்ஃப்ளிக்ட் ரேட் ஆஃப் ஆக்சிடென்ட், இட் அவாய்ட் மிஸ்ஃபிட் between the candidate and the job, helps to the candidate to work as per the predetermined objectives to the organization. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்ப்ளாயியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் டர்ன் ஓவர் ரெடியூஸ் பண்ணலாம்,
ஆகக்கூடிய செலவுகளை ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஒரு ஜாப் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோலை அச்சீவ் பண்ணி ப்ரீ டிட்டர்மின் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே முடிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இன்வால்வ் அசைனிங் டு த ஸ்பெசிஃபைட் ரேங்க். ஸோ அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்காம அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு த அவாய்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜஸ். ஸோ குறுகிய காலத்தில் ஸ்டாஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை குறைக்கிறதுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கொள்கைகள், என்ன மாதிரியான கோட்பாடுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஜாப் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜாபோ அந்த ஜாபுக்கு சரியான ஆளை அப்பாயின்ட் பண்ணணுமே தவிர ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ஆஃபர். ஜாப் ஷுட் பி ஆஃபர்ட் டு தெம் மேன் பேஸ்ட் ஆன் திஸ் குவாலிஃபிகேஷன். ஜாப் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மேனோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் அவங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஒரு எம்ப்ளாயி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அவேர் அபவுட் டு த பெனால்ட்டி. Employee should also made aware of the penalty if she commit to the wrong and lapses. ஏதாவது தவறுகள் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டியை பே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லாயலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன். லாயலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு விசுவாசம், ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். யாருக்கு யாருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு குட் கோஆப்ரேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.